வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. தாராபுரத்தினுடைய பொதுநல அமைப்புகள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் இன்றைய நிகழ்விலே மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற தாராபுரத்தைச் சேர்ந்த பல்வேறு துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, ஆளுமைகளே, கொடை வள்ளல்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய நகர அரிமா சங்கம், அதுபோல வர்த்தக கழகம், இரும்பு பிளைவுட் மற்றும் மின்சாதனங்கள், சிமெண்ட் வணிகர்கள் சங்கம் அமைப்பிற்கும் என்னுடைய தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாலே ஒரு அறிவியல் எழுத்தாளருக்கு நீங்கள் அறிவியல் சுடர் என்கிற விருதினை தந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தினீர்கள். ஆனால் அவர் தன்னுடைய ஏற்புரையில் புத்தகம் எழுதுகிறவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள், வள்ளல் பெருமான் சொல்வார் இல்லையா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளலாரையே கதறவிட்டவர்கள் நாம். ஒரு சினிமா நடிகனுக்கு இருக்கிற மரியாதை கூட புத்தகம் எழுதுகிறவர்களுக்கு இல்லை. ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜரை பார்ப்பதற்கு ஒரு எழுத்தாளர் போயிருந்தாராம். அவரை அறிமுகப்படுத்தினார்களாம். ஐயா, இவர் பெரிய எழுத்தாளருங்க ஐயா அப்படின்னாராம். காமராஜர் அடுத்த கேள்வி கேட்டாராம், தம்பி சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. எழுத்தாளனாக மட்டுமே வாழ்வது என்பது சாத்தியமில்லை. அதே போல புதுமை பித்தன் என்கிற ஒரு தமிழினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர் ஒருவர் இருந்தார். நீங்கள் வாழ்விலே ஒரே ஒரு புதுமை பித்தனுடைய கவிதையாவது படிக்க வேண்டும். சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, ஒரு ஜவுளி கடையிலே குமாஸ்தா வேலை பார்க்கிறவருடைய ஒரு நாள் பாடுதான் ஒரு நாள் கழிந்தது என்கிற புதுமை பித்தனுடைய நிச்சயமாக உள்ளே இருக்கும். நீங்கள் புதுமை பித்தனுடைய ஒரு நாவலையாவது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று கூட ஒரு கதை எழுதியிருக்கிறார். நம்ம கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல, திடீர்னு கடவுள் ஒரு நாள் வந்துட்டார்னு வைங்க, உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த கடவுள் வந்து கந்தசாமி பிள்ளையை சந்தித்தால் என்ன நடக்கும் என்பதுதான் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற கதை. புதுமை பித்தனும் வாழ்க்கையிலே வறுமைப்பட்டார். ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவருடைய கதை கேட்டு வாங்கி கொண்டு உங்களுடைய புகைப்படம் ஒன்று கொடுங்கள், பாஸ்போர்ட் சைஸ் படம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எங்கள் ஆசிரியர் கேட்டு வாங்கிட்டு வாங்க சொன்னாருன்னார். புதுமை பித்தன் சொன்னார், எதுக்குப்பா கதையை படித்தா பார்த்தாத, என் மோரக்கட்டையை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, தேவையில்லைன்னார். இல்லைங்க கட்டாயம் கொடுங்கன்னு போட்டு அணைத்திக்கிட்டே இருந்தாப்புல. இவர் வேகமாக உள்ளே போய் ஒரு எக்ஸ்ரே படத்தை எடுத்துக்கிட்டு வந்து கையில் கொடுத்தார். இதுதான் புதுமை பித்தன், இந்த படத்தை நீ கதைக்கு போடுன்னார். எக்ஸ்ரே படத்தை எப்படிங்க புத்தகத்துக்கு போட முடியும், கதைக்கு போட முடியும்? நீங்கள் உண்மையிலேயே புதுமை பித்தன் காச நோய் வந்து இந்த இதயக்கூடு எனக்கு முற்றாக அறிந்து கிடக்கிறது, ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு எழுத்தாளனுடைய கதி இதுதான் என்பதை தமிழ்நாட்டு வாசகர்கள் புரிந்து கொள்ளட்டும், என்னுடைய முகத்தை விட இந்த படத்தை கொண்டு போய் வேண்டுமானால் போடு என்று புதுமை பித்தன் சொன்னார். இப்படி பல எழுத்தாளர்கள் நொந்து நூலாகி இருக்கிறார்கள். எனவே ஐயா அவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிலையும் அறிவியல் எழுதுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே ஐயாவுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவியல் சுடர் அவர் சொன்னார், என்னை யார் கைவிட்டாலும் தாராபுரம் கைவிடவில்லை என்று சொன்னார். உண்மையிலே தாராபுரம் எப்பொழுதும் யாரையும் கையிடாது என்பதுதான் இதனுடைய வரலாறு. அந்த மண்ணின் மைந்தரை கௌரவித்திருக்கிறீர்கள். ஐயா என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க ஐயா கேட்டாங்க, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு. ஒரு முறை இதே கேள்வியை அண்ணா அவர்களிடம் கேட்டார்களாம். அண்ணாட்ட வந்து உடனே அண்ணா கேட்டிருக்காரு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், மேலூர்லேருந்து வர்றோம் அப்படின்னு. அதுக்கு அண்ணா சொன்னாங்க, எல்லாம் மேலூருக்கு போகத்தானே செய்வாங்க, நீங்கள் எப்படி மேலூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். இந்த உரையாடலை கவியரசர் கண்ணதாசன் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவர் எழுதிய பாடல் தான் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை செல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா என்கிற பாடல். இந்த தாராபுரத்துக்கு நிறைய சிறப்பு உண்டு. நான் சொன்னேன், ஐயா நான் பிறந்தது தஞ்சாவூர், இப்பொழுது கடந்த 35 ஆண்டுகளாக இருப்பது மதுரை என்று சொன்னேன். ஏன்னா நான் பிறந்த மதுக்கூர் என்பது தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறது. அதற்கு நெற்களஞ்சியம் என்று ஒரு பெயர். பழைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திற்கு தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று பெயர். நான் அறிவேன்.
தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை மாவட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய விதை களஞ்சியம் என்று புகழப்படுவது நம்முடைய தாராபுரம் தான். அந்த நெற்களஞ்சியத்திற்கே மொத்த விதை உற்பத்தியில் கிட்டத்தட்ட 70% அளவுக்கு தயார் செய்கிற ஒரு பெரிய பெருமை நம்முடைய தாராபுரத்துக்கு உண்டு. எனவே விதை களஞ்சியத்திற்கு நெற்களஞ்சியத்தினுடைய முதல் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நமக்கு இருக்கிற பயம் என்னவென்றால், நம்முடைய தலைமுறைக்கு தெரிந்திருக்கிற இந்த விதை என்கிற விஷயம் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா தெரியாதா என்பதுதான். நீங்க விற்கிற பொழுது என்ன சொல்லி விற்கிறாங்க? சீட்லெஸ் மாதுளை, சீட்லெஸ் திராட்சை. யோசிச்சு பாருங்க. இங்கே பல்வேறு இங்கே ஐயா இவருடைய புத்தகத்தை ஐயா வச்சிருக்காங்க, நம்மாழ்வாருடைய புத்தகத்தை. விதை இல்லாமல் எப்படி ஒரு தாவரம் இருக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன், அந்த விதையை கூட திங்க முடியல, நீ ஏன் பழம் திங்க ஆசைப்படுற? நீங்கள் பாருங்களேன், சில பழங்களை மோரிஸ்ன்னு ஒரு பழம் கொண்டு வந்து பெங்களூர்லேருந்து விற்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையிலேயே மரத்தில் விளைந்ததா இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரியில் கொடுத்து செஞ்சாங்களானே தெரியல. நம்மாழ்வார் தான் சொல்லுவார், ஒரு பழம் நல்ல பழம் என்றால் அதை ஏதாவது ஒரு புழு கடிச்சிருக்கணும், ஒரு வண்டு இல்லைன்னா அது கூட சாப்பிட தகுதியற்ற பழத்தை நீ ஏன் சாப்பிடுகிறாய் என்று கேட்பார். நிறைய கெமிக்கல். இப்போ நீங்கள் நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னால் அது உணவல்ல, யூரியா, பூச்சி மருந்து, இதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடல் பழகிருச்சு. வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானதுங்க. ஒரு காலத்தில் ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் நெல் சோறு சாப்பிடுவாங்க. ஏழை எளிய மக்கள் இந்த கேழ்வரகு, கம்பு, குதிரவாளி போன்ற சிறுதானியங்களை சாப்பிடுவார்கள். நெல் சோறு என்பது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த ஒரு படத்தில், முள்ளும் மலரும் படத்தில் இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கம் கத்தரிக்கா. அப்போ நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு என்பதே ஒரு கனவாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ வாழ்க்கை சூழல் நம்ம இந்த யூரியா, பொட்டாசு, பூச்சி மருந்து, டெமக்ரான் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 40 வயதிலேயே பார்க்கிற முதல் கேள்வி, சில பேர் நலம் விசாரிப்பதே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தாங்க. யாரையும் தயவுசெய்து இங்கே நிறைய அறிவார்ந்த மக்கள் இருக்கீங்க, நலம் விசாரித்தா உண்மையிலேயே நலம் விசாரிங்க. பார்த்த உடனே ஒரு குண்டை தூக்கி போடுறது, என்ன இழைச்ச மாதிரி இருக்கீங்க, நீ என்ன போன தடவை வெயிட் எடுத்த, இந்த தடவை வெயிட் எடுத்தியா, என்ன சக்கரை கூடி போச்சா, ஆளு மெலிஞ்ச மாதிரி இருக்கல. அப்படி ஒரு நலம் விசாரிப்பு தேவையே இல்லைங்க. என்ன கூட பல பேர் கேட்பாங்க, ஐயா நீங்கள் பட்டிமன்றம் பேசுகிறவர் தானே அப்படின்னு. நமக்கே ஜிவ்வுன்னு ஏறிக்கும், ஆகா நம்மளை தெரிஞ்சிருக்கேன்னு. அடுத்த கேள்வி, இப்பெல்லாம் நீங்கள் ஏன் பேசுறது இல்லைன்னு இருக்கும். அவருடைய விருப்பம் என்னென்னா, நான் பேசுனதெல்லாம் பிரச்சனை, நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்கிட்ட கேட்குறாரு அவர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நலம் விசாரிப்பது என்பது பல வகை. யாரை பார்த்த உடனே 2 நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா, முன்னோட கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். நான் சொல்ல வந்ததுன்னா, ஒரு 40 வயதுக்கு மேலேயே நமக்கு வந்து விடுகிற நோய்க்கு பெயர் சர்க்கரை நோய் என்று பெயர். நீங்கள் நாளைக்கு தாராபுரத்தில் நல்ல கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க பெரியவங்களை பூரா அங்கே பார்க்கலாம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு டவுசரை போட்டு டிஷர்ட்டை போட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறீங்க? போய்கிட்டு இருக்கேன். ஏன் போகிறீங்க? போகலைன்னா போயிடுவேன்ட்டாங்க, அதான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு சர்க்கரைன்னு நான் பல்லு முழுங்கத்தான் போனேன். அந்த பல் டாக்டர் சொன்னார், எதுக்கும் ஒரு சுகர் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருங்க. நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு. நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லுவோம். அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். கொடுத்த உடனே அவர் என்னமோ பெரிய சிபிஐ ரகசியம் மாதிரி ஒரு கவருக்குள்ளே வச்சு உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னார். ஐயா சுகர் இருக்கா இல்லையா அது அவர் சொல்லுவார்னார். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போல இருக்கு. அவர் இதை பிரித்து பார்த்துட்டு எனக்கு ஒரு சிரிப்பு சிரித்தார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு அடிமை சிக்கிட்டான், இனிவன் ஜென்மத்துக்கும் தப்பிக்க முடியாது. அடுத்த வார்த்தை சொன்னார், சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், அப்படிங்களாயா, அது ஒரு குறைபாடு. மாத்திரை சாப்பிடணும், எழுதி தரேன் அப்படின்னாரு. எவ்வளோ நாள் சாப்பிடணும்? அது நீங்கள் இருக்க வரைக்கும் சாப்பிடணும். அது குறையுமா? யாருக்கு தெரியும்? நீங்கள் வாக்கிங் போகணும், நல்ல நார்ச்சத்துள்ள உணவை சாப்பிடணும். நம்ம வாய் தான் சும்மா இருக்காதே. நார்ச்சத்து சாப்பிடலான்னா தேங்காய் நார் சாப்பிடலாமா சார்னு கேட்டேன். அந்த ஆள் சொன்னார், இந்த வாய்க்கு தான் உனக்கு சர்க்கரை வந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னாங்க, இப்போ டாக்டர்கிட்ட ஒரு காலத்தில் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக நீங்கள் கம்பு, திணை, முருகப்பெருமான் சாப்பிட்ட திணையெல்லாம் சாப்பிடலாம், குதிரவாளி சாப்பிடலாம், கருப்பு கவுனி சாப்பிடலாம், என்னென்ன மாப்பிள்ளை சம்பா சாப்பிடலாம், அரிசி மட்டும் சாப்பிடக்கூடாது. வள்ளலார் தண்ணீரிலே விளக்கரித்தார் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. ஏன்னா வள்ளலார் உட்காந்து திருவருட்பா எழுதி கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு தண்ணி இல்லையாம், எண்ணெய் இல்லையாம்.
பக்கத்தில் ஒரு சொம்பில் அவங்க அண்ணியார் வந்து தண்ணி வச்சுருக்காங்க, அதை எடுத்து ஊற்றி எரிச்சார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு தமிழன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா இன்றைக்கி ரஷ்யாவிட்டு நம்ம என்ன வாங்கினா அமெரிக்காக்காரன் குறைச்சிக்கிறான். இது ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம யார்கிட்ட என்ன வாங்கினா அவனுக்கு என்ன? இன்றைக்கி நம்ம எத்தனையோ நம்முடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் போய் பிழைக்கிறாங்க. $2000-3000 இருந்த அந்த விசா கட்டணத்தை $1,00,000 உயர்த்தியிருக்கார் ட்ரம்ப். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் வள்ளலார் வந்து இன்னைக்கு ஒரு தமிழன் தாங்க கண்டுபிடிச்சிருக்கான், தண்ணீரிலே அடுப்பு எரிக்க முடியும் என்கிற சாதனை எதிர்காலத்திலே இந்த பெட்ரோல் வைத்திருக்கிற நாடுகளினுடைய திமிரை அடக்குவதற்கு பெருமளவு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு தானே இந்த ஆட்டம் போடுறாங்க. நம்மகிட்ட இல்லாத தண்ணியா? ஆறாபுரம் ஆறே இனிமேல் பற்றி எரிய போகுது, அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சார் ஒருத்தர். சந்திரனிலேயே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்த ஒரு தமிழர் தான். சந்திரனிலே தண்ணீர் இருக்கிறது என்கிற தடம் தெரிகிறது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, அறிவியலாக நம்ம வாழ பழகிக்கணுங்க. அறிவியலாளர்களை மதிக்கணும், எழுத்தாளர்களை மதிக்கணும். அங்கே ஒரு அடுப்புங்க, நம்ம வீட்டு அடுப்பு எவ்வளோ நேரங்க எரியும் ஒரு நாளைக்கு? ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். 159 ஆண்டுகளாக 24 மணி நேரமும் ஒரு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. வள்ளலூர், நான் போய் சொல்லலை, வடலூருக்கு போய் பாருங்க, 159 வருஷமா 24 மணி நேரமும் ஒரு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடுப்பை ஏற்றியவர் ராமலிங்க வள்ளலார். அவர் பக்கத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்காருங்க, அவருடைய கையெழுத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. இப்போ வேற தனியாக எழுதி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா இருக்கு? இந்த அடுப்பை ஏற்றி வைத்து விட்டு அவர் எழுதியிருக்கிறார், உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும். அடுத்த வார்த்தை சொல்றாருங்க, இந்த அடுப்பு எரிகிற வரை உலகத்திலே தர்மம் இருக்கும் என்று வள்ளலார் எழுதியிருக்கிறார். கொடுமையான விஷயம் என்பது பசி தாங்க. பசி மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. வள்ளுவர் சொல்கிறார், நெருப்புக்கு மத்தியிலே கூட ஒருவன் தூங்கிவிட முடியும், ஆனால் பசியோடு யாரும் தூங்கிவிட முடியாது, தூங்க முடியாது என்கிறார். இங்கே கூட இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இங்கே இருக்காங்க. இந்த ரமலான் பெருநோன்பு என்கிற விஷயத்தை சொல்லுகிற பொழுது பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லுகிறார், ஏன் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்க வேண்டும், உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், அடுத்தவருடைய பசி கொடுமையை நீங்கள் உங்கள் வயிற்றிலே உணர்ந்தால்தான் அடுத்தவர்களுடைய பசியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. பசிக்கு இறங்குங்கள், உலகத்தில் தர்ம சிந்தனை உள்ளவன் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும்டா அப்படின்னு. சங்க இலக்கியத்தில் ஒரு வரி உண்டுங்க, உண்டால் அம்ம இவ்வுலகம். இந்த உலகம் ஏன் தெரியுமாடா இன்னும் இருக்கு? அடுத்தவனை பற்றி கவலைப்படுகிற மனிதர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இருக்கிறது. அடுத்தவனுக்காக கவலைப்படுறதுனா என்னங்க? பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்களே வண்டியில் உங்களுடைய இணையரோட போய்கிட்டு இருக்கீங்க, மனைவியோட போறீங்க. அந்த அம்மாவுடைய புடவை வந்து இந்த வீலில் மாட்டுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு வேலையாக முன்னால் போய்கிட்டு இருக்கவன் படார்னு திரும்பி பக்கத்தில் வந்து, அக்கா கொஞ்சம் சேலை முந்தானை எடுத்து சொல்லிக்க அக்கா, செயினில் சிக்கிற போதுன்னு சொல்லிட்டு போகிறான்ல. அப்படி மனுஷங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். ஏன் புத்தகம் படிக்கணும்? ஏன் இவ்வளவு அமைப்புகள்? உண்மையிலேயே ஐயா சொன்னார், வேறு எந்த ஊர்லையும் இவ்வளவு அமைப்புகள் சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது சாத்தியமே இல்லைங்க. இது தாராபுரத்தினுடைய ஒற்றுமைக்கு மட்டுமல்ல, அறிவை நீங்கள் எல்லாம் ஆதரிக்கிறதனுடைய வெளிப்பாடு தான். இத்தனை அமைப்புகள் சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை இத்தனை ஆண்டுகள் நடத்துகிறீர்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ஊர் கூடி தேர் இழுப்போம்னு சொல்லுவாங்க. ஊரே இழுத்தா தான் தேர் நிலைக்கு போகும். அப்படி தேர் இழுக்கிறது அவசியம்தான். ஆனால் ஊர் கூடி இந்த அறிவு தேரை அவ்வப்பொழுது இழுக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்படி கொஞ்சம் தொண்டை கம்முனா தண்ணி கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா உலகம் இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு குரங்கு கிட்ட போய் புத்தகத்தை கொடுக்குறோம், அது படிக்குமா? எடுத்து வேகமா படிக்குமா? புத்தகத்தை படிக்காதுங்க. என்ன செய்யும்? பிச்சு எரியும். ஏன் தெரியுமா? குரங்குக்கு புத்தகத்தின் மீது கோபம். அது நினைக்குது, இவங்க நம்மளோட தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். பரிணாம கோட்பாட்டின்படி, டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டின்படி நாம் எல்லாம் மனித குரங்கிலிருந்து வந்தவர்கள் தானே. அப்படித்தானே பாட புத்தகம் சொல்லி தருகிறது. நாம் எல்லாம் மனித குரங்கிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் என்றைக்கு புத்தகங்களை, அறிவை சேகரித்து வைக்க துவங்கினார்களோ அன்றில் இருந்து தான் இவங்க நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு நாகரிகமானதுக்கு காரணம் இந்த புத்தகம் தான் அப்படின்னு தெரிஞ்சதால தான் குரங்கு அந்த புத்தகத்தை கிழிச்சு எரியுது. வேற சில குரங்கு இப்பவும் சில புத்தகத்தை கிழிச்சு எரியும். நீ ரெண்டாவதுங்க, விலங்குகள் என்பது
நம்ம பழகி பழகி மனிதனுடைய குணத்தை பூரா விலங்குகளுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ நம்ம கொல்லிமலைக்கோ அல்லது வேறு சில ஊர்களுக்கோ போனீங்கன்னா குரங்குகள் வரிசையாக காத்திருக்கின்றன. போகிறப்ப என்ன சொல்கிறாங்க, பைய பத்திரமா வச்சுக்கோங்க, பிள்ளைங்க கையில் தின்பண்டத்தை கொடுத்துடாதீங்க, வாழைப்பழத்தை பார்த்தா பிடிக்கிட்டு ஓடி போயிடும். என்ன பையில் வைக்கிற இது யாருங்க அதை சொல்லி கொடுத்தா? இந்த குரங்குக்கு இந்த புத்தி எங்கேருந்து வந்துச்சு? நம்ம தாங்க. குரங்குகள் ஒருபோதும் நீங்கள் பொறி வாங்கி கொண்டு வருவீர்கள் என்றோ வாழைப்பழம் வாங்கி கொண்டு வருவீர்கள் என்றோ குரங்குகள் இந்த பூமிக்கு வரவில்லை. அதுவா உழைச்சு மரத்துக்கு மரம் தாவி உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகளை பிச்சைக்காரர்களாக மாற்றியது மனிதர்கள் தான். அது ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் அது மரத்துக்கு போகாமல் கரெக்டாக நிற்கிது. என்ன எவனாவது இன்னைக்கு வருவான் அப்படின்னு கொடுக்குதா, முடிஞ்சா பார்க்குது, இல்லைன்னா குடுறான்னு பிடுங்குது. நீங்கள் குரங்க கூட விட்டுருங்க. யானை எவ்வளவு பிரம்மாண்டமானது. நீங்கள் ஜெயமோகன் யானை டாக்டர்னு ஒரு கதை எழுதியிருக்காருங்க, முடிஞ்சா உள்ளே இருக்கு, அறம் என்கிற தொகுப்பில் படிச்சு பாருங்க. யானை டாக்டர் ஜெயமோகனுடைய கதை. அந்த கதையை இப்போ சொல்ல போகிறதுல நேரம் இல்லை. யானையை நம்ம எதுக்குங்க பழக்கி வச்சிருக்கோம்? கடைக்கடையாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு 5 or 10 கேட்குது. ஆனால் உண்மையிலேயே அந்த யானை கொடுப்பது வரமா சாபமா என்று ஒரு இளைஞன் கேட்டான். ஏன்னா ஒரு யானையை பிரித்து கொண்டு வந்து அந்த குரூப்லேருந்து பிரித்து கொண்டாந்து நீங்கள் எப்படி பிச்சை எடுக்க விடுறீங்களே அல்லது வேற எதுக்கோ பழக்கி வச்சிருக்கீங்களே, அது எப்படி வரம் கொடுக்கும்? தொலைஞ்சு போங்கடான்னு ஒரு அடி தான் அடிக்கும். ஏன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, வந்தவங்கெல்லாம் சந்தோஷப்படணுமா. மதுகுராமலிங்கம் பேசுனாரு, போன நல்லா இருந்துச்சு அப்படின்னு. கேட்பார் பிணிக்கும் தகையவ, வராதவங்க அடடா நான் இன்னைக்கு வர முடியாமல் போச்சேன்னு வருத்தப்படணும். அப்படியே ரிவர்ஸில் அமைஞ்சிடக்கூடாது. நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு வராத ஆளுகள் எனக்கு அப்பவே தெரியுமியா, அதுக்கு தானே நான் இன்னைக்கு தாராபுரத்திலேயே ஊர்ல இல்லாம திருப்பூர் போயிட்டு வந்தேன் பாரு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. காலம் பொன் போன்றது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மை இல்லைங்க. முத்தமிழ் காவலர் கியாப்பே சொல்றாரு, காலம் உயிர் போன்றதுங்கிறார். இந்த உலகத்தில் விட்டா பிடிக்க முடியாதது உயிர் ஒண்ணுதாங்க. பொண்ணெல்லாம் நினைச்ச கிட்டத்தட்ட பவுனு 1 லட்சம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. யாராவது வழக்கறிஞர்கள் இருப்பீங்க நிச்சயமா, நிறைய புத்தகங்கள் சட்ட புத்தகங்கள் படிப்பீங்க. ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்து கண்ணகி அளவுக்கு யாருமே சிறந்த வழக்கறிஞர் இல்லைங்க. ஏன் தெரியுமா? இங்கே ஒரு குடு கொடுத்தா செக்யூரிட்டிக்கு அவன் பயந்து போய் சொல்கிறான், யாரோ ஒருத்தி தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஒற்றை கையிலே சிலம்போடு நிற்கிறாள், அவளை பார்த்தா காளி மாதிரி தெரியுது, துர்க்கை மாதிரி தெரியுது, பராசக்தி மாதிரி தெரியுது, யாருன்னே தெரியலைங்கன்னு. யாருன்னே தெரியலை, அந்த காளியே ஆக்ரோஷமாக பூமிக்கு இறங்கி வந்து விட்டது போல இருக்கு அப்படின்ன அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பிடிச்சி தள்ளி விட்டு உள்ளே போயிட்டான். பாண்டிய நெடுஞ்செழியன் சபையை நடத்தி கொண்டிருக்கிறான். முதல் கேள்விங்க, தேரா மன்னா செப்புவது உடையேன். தேரா மன்னானா என்ன அர்த்தம்? தேர்ந்து தெளியாத மன்னனே. நம்ம நடைமுறை தமிழில் சொல்றதுன்னா விளங்காத வெங்கப்பயலேன்னு அர்த்தம். ஏன் கண்ணகிக்கு இவ்வளோ கோபம்? பார்த்த உடனே நீ யாருன்னு கேட்குறான். நீ யார் பெண்ணே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கண்ணகி சொல்கிறான், நான் யார் தெரியுமா? நான் பூம்புகார் என்னுடைய ஊர். அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? மனுநீதி சோழன் என்று ஒரு சோழன் இருந்தான் அல்லவா, தன்னுடைய கன்றின் பசுவின் கன்றை மகனுடைய தேர்கால் மோதி, அந்த கதை உங்களுக்கு தெரியும், இறந்து விட்டதால் தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு பலி கொடுத்தானே மனுநீதி சோழன். அந்த சோழ நாட்டிலே இருந்து நான் வருகிறேன். அடுத்து ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை அரித்து கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அவனுடைய சோழ நாட்டிலே இருந்து நான் வருகிறேன். ஏன் தெரியுமா? பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு தெரியும், ஒரு கேஸ் நடத்தும் பொழுது பழைய வழக்கெல்லாம் கோட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த கேஸில் இப்படி தீர்ப்பு சொன்னாங்கன்னு. அந்த மாதிரி கண்ணகி சொல்றா, ஏய் நீ முறை தவறிட்ட, ஆனால் எங்கள் ஊரில் சோழ நாட்டில் எப்படி தெரியுமா தீர்ப்பு சொல்லுவாங்க? ஒரு கன்று குட்டிக்காக தங்க மகனை பலி கொடுத்த ஊர்ரா அது, ஒரு புறாவுக்காக தான் சதையை கொடுத்த மண்ணை இருந்த ஊர்ரா அப்படின்ன உடனே பாண்டி அந்த வழக்குக்குள்ள அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. உடனே அவ கேட்குறா, அதை பார்த்து இவளுடைய பார்த்த உடனே பாண்டிய நெடுஞ்செழியன் பயப்பட்டானாங்க. ஏன் தெரியுமா? அவளுடைய விரிந்து கிடந்த கூந்தலை பார்த்தல்ல, அவள் கையிலே இருந்த ஒற்றை சிலம்பை பார்த்தல்ல, ஆனால் ஒரு பெண் அழுகிறாள் இல்லையா, அழுத உடனே அரசன் அதிர்ந்து போனான். ஒரு பெண் அழுதா அது அரசனாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அழுமூஞ்சின்னு சொல்லப்படாது. இதை பார்த்த உடனே அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வெடிகுண்டுகளாக தெரிகிறது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு. வள்ளுவன் சொல்வான் இல்லையா, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு சொல்லுவான்ல. தேரா மன்னா விளங்காதவனேன்னு சொன்னா, ஒரு மன்னன்னா ஷார்ப்பாக இருக்கணுங்க. நேற்று தான் ஒரு வழக்கில் சிலம்பை திருடிய வழக்கில் மரண தண்டனை விதிச்சிருக்காப்புல. ஒரு பெண் வந்து சிலம்போடு நின்ன உடனே மன்னனுக்கு தப்புன்னு பிடிச்சிக்க வேணாமா? ஆஹா அந்த கேஸ் போல இருக்குன்னு தெரியணும்ல.
அதை விட்டு யாருமா நீன்னு கேட்டால் கூட விளங்காதவனேன்னு திட்டுறான். நீங்கள் சிலப்பதிகாரம் எவ்வளோ பெரிய காப்பியம் தெரியுமா? இப்போ நீங்கள் முன்னெல்லாம் சினிமாவுக்கு போயிருப்போம், இப்போல்லாம் சினிமா தான் செல்லுலேயே பார்த்துட்றோமே. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி விலகி இப்போல்லாம் உண்மையிலே இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இல்லைங்க. நாங்கள்லாம் 2 டூரிங் கொண்டாயில் படம் பார்ப்போம். படத்துக்கு போகிறதே ஒரு பெரிய அனுபவமாக இருக்குங்க. நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வயக்காட்டு வழியாக ஓடிக்கிட்டு இருப்போம். படம் போட்டாங்களா இல்லையாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாட்டு அந்த தியேட்டரில் விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான் அப்படின்னு ஒன்று, ஆஹா படம் போட போகிறாங்களா, வாங்கடா வாங்கடான்னு மொத்தம் 4 பாட்டு தான். அடுத்து நீ எல்லால் தெய்வம் இல்லை, ஒருமுக எழினி அப்படிங்கிறார். என்னென்னா அந்த சைடிலேருந்து துணி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த பக்கம் வந்தால் ஒரு முகம், ஒன் ஃபேஸ், அது ஒருமுக எழினி. நடுவ மையத்தில் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் போனால் அது இருமுக எழினி. உலக நாடக தந்தை என்று சொல்லப்படுகிறவன் ஷேக்ஸ்பியர். நாடக மேடையில் ஒருத்தர் செத்துட்டான்னு வைங்களேன், எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது? ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் பல பேர் செத்தா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி கொண்டு வந்து அந்த பாடியை தூக்கி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இது தாங்க ஷேக்ஸ்பியருக்கே தெரிஞ்ச டெக்னிக்கு. எப்போ? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் தமிழனுடைய பேரறிவு என்ன தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஸ்கிரீனை இளங்கோடிகள் சொல்றாரு, கறந்து வரல் எழினி. அது என்னன்னா, ஒருத்தன் பாடி கிடந்துச்சுன்னா மேலே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு திரை இறங்கும். உடனே அந்த படுத்து செத்து போனதா சொல்லப்படும், எந்திரிச்சு ஓடி போயிடுவான். மறுபடியும் திரை ஏறுகிற பொழுது செத்தவனுடைய உடல் அகற்றப்பட்டது என்பதை நாடகம் பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லாத்தையும் இழந்துட்டு எவனையோ பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கமே. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே மேலேருந்து ஸ்கிரீன் விட்டவன் தமிழன். கண்ணகி யாருடைய சிலம்பை உடைச்சா? தான் கையில் வச்சிருந்த ஒற்றை சிலம்பை உடைக்கலைங்க. நேற்று களவாண்டு கொண்டதாக ஒரு சிலம்பை நீ வாங்கினியல்ல, அதை கொண்டு வான்னா. அது கண்ணகியினுடைய சிலம்பு. எடுத்து அந்த சிலம்பை உடைத்தால், உடைத்த உடனேயே அந்த சிலம்பு உடைந்து உள்ளே இருக்கிற மாணிக்க பரல் எங்க போய் தெரியுமா? பாண்டியனுடைய எந்த வாயால் தவறான தீர்ப்பு சொன்னானோ அந்த வாயில் போய் கண்ணகியினுடைய மாணிக்க பரல் விழுந்த அடுத்த நொடி பாண்டிய நெடுஞ்செழியன் நொறுங்கி போனான். அடுத்தவர் சொல்றான், தீர்ப்பு உடனே இம்மிடியேட்டா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. யானோ அரசன், யானே கல்வன், கெடுக என் ஆயுள். நான் அரசன் கிடையாதுடா, நான் தாண்டா திருடன், இனி நான் உயிரோடு இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று சொன்ன அடுத்த நொடி பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த இடத்திலேயே விழுந்து செத்து போனான். உலகத்தில் முதலாக கண்டறியப்பட்ட ஹார்ட் அட்டாக் வந்தது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு தான். கணவன் இறந்த அடுத்த நொடி அவன் மேலே விழுந்து பாண்டிமாதேவியும் செத்து போனார். கண்ணகி மதுரை எரிக்கிறா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எரிச்சிட்டு கூட சொல்றா, இந்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை, அவன் அப்ப மாதிரி அப்படிங்கிற கண்ணகி. நான் ஏன் சொல்கிறேன்னா, சிலப்பதிகாரம் போன்ற அற இலக்கியங்களை ஒரு தவறான தீர்ப்பு சொன்னால் தன்னுடைய உயிரை கூட அருகிற அளவுக்கு அறம் பேசுகிற இலக்கியம் தமிழ் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற பொழுது சொன்னேன், நான் மதுரைக்காரன். ஒரு வழக்கறிஞர் சொன்னார், ஐயா அன்னைக்கு ஒரு நீதிபதி இப்படி தான் மதுரையில் தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்தார், நீங்களும் மதுரையிலேருந்து வர்றீங்க பார்த்து இருந்துக்குன்னார். நான் உடனே சொன்னேன், அவன் மானஸ்தன், அதனால செத்துருக்கான், எல்லாரும் ஜாக முடியுமா? உண்மையிலேயே ஒரு கோர்ட்டு. நான் ரொம்ப சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் படிங்க தயவு செய்து. நீங்கள் அதை படிக்கட்டி கூட பாபோசி அவர் ரொம்ப எளிமையாக எழுதியிருக்கிறார். ஏன் உங்கள் பக்கத்தூருக்காரெலாம் சிலம்பொலி செல்லப்பண்ணே ஒருத்தர் இருந்தார், பேரறிஞர், சிலப்பதிகாரத்தை அருவி மாதிரி கூட்டுவார். அவருக்கு பேரே சிலம்பொலி, அந்த அளவுக்கு ஒரு பேரறிஞர். நான் தாராபுரம் சாதாரண ஊர் ஆளுங்களாங்க, அவரெல்லாம் தாராபுரம் சுந்தரராஜன் குரல்லாம் வந்து இன்னைக்கு கூட அந்த பாட்டில் போய் கேளுங்க, உனக்காகவா இல்லை எனக்காகவா அப்படிங்கிற பாட்டு. என்னன்னு தெரியல, அவருடைய திறமை அளவுக்கு அவர் புகழ் பெறாமல் போயிட்டார். இன்னமும் உயரத்துக்கு போயிருக்கேன் அவர். இந்த ஒரு படத்தில் தேங்காய் சீனிவாசன், ஜெய்சங்கர்லாம் உட்காந்து பாடுவாங்கல்ல, சடா 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 சடான்னு, அந்த பாட்டெல்லாம் தாராபுரம் சுந்தரராஜன் பாடின பாட்டு தான். அவர் உங்கள் ஊருக்காரர் தான். அதையெல்லாம் விட நினைத்தாலே, தாராபுரம் நினைச்சாலே அடுத்த நிமிடம் வருகிற நாகேஷ் உங்கள் ஊருக்காரர் தான். எவ்வளோ பெரிய நீங்கள் கலைஞர்கள் வாழ்ந்த ஊருங்க. சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் உலகத்திலேயே கிடையாதுங்க. எல்லாருக்கும் முகம் நடிக்கும், நகங்கூட நடிக்கிற ஒரு கலைஞன் உண்டுன்னா அது சிவாஜி தான். நீ இன்னைக்கு கூட ஒரே ஒரு காட்சியை சொல்கிறேன், ராஜராஜ சோழன். அந்த படம் அவ்வளவு நல்லா ஓடலை வந்தப்போ. அந்த படத்தில்ங்க அவர் இந்த கையில் அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு கும்பத்தை எடுத்துக்கிட்டு நடப்பாருங்க. சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருமே ரொம்ப உயரமானவங்க கிடையாது, ரொம்ப குள்ளமும் கிடையாது, நார்மல் ஹைட்டு தான். இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி, சீர்காழி கோவிந்தராஜன், டிஆர் மகாலிங்கம்,
தஞ்சை பெரியுடைய கோயில் வாழ்க வாழ்கன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிவாஜி அந்த புனித நீரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நடப்பார் பாருங்களேன். ஒரே ஷாட்டில் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தையும் சிவாஜியும் காட்டுவாங்க. தன் நடிப்பினால் கோபுரத்தை விட ஒரு அடி உயரமாக தெரிவார் சிவாஜி கணேசன். அப்படி ஒரு கலைஞங்க. நான் சொல்ல வர செய்தி அது இல்லை. திருவிளையாடல் படத்தில் சிவாஜி பெரிய நடிகர், நாகேஷ் காமெடி நடிகர். ஆனால் அந்த தருமிக்கிட்ட பாட்டு எழுதிட்டு போகிற சீன் முழுவதும் சிவாஜி அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நாகேஷ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணுவார். சேர்த்தே இருப்பது அப்படிம்பாரு. அவர் நின்றுக்கிட்டே கேட்பார். இவர் ஒன்னொன்றுக்கும் ஒரு சைஸாக நெளிவார். நெளிஞ்சு கடைசியாக சொல்லி அங்கே போய் அந்த பாண்டிய மன்னனை பார்க்கும் பொழுதே தடன்னு உடியாறது, போச்சேங்கிறது. அவர் உடனே நக்கீரர் சொல்லுவார், உன் பாட்டில் பிழை இருக்கிறது. இவருக்கு இருக்கிற வறுமையில் எத்தனை பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு ஏதாவது கொடுக்கக்கூடாதா அப்படிம்பார். நீங்கள் சந்திரபாபுன்னு ஒரு கலைஞன் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது. பெரிய காமெடி ஆக்டருங்க. நாடோடி மண்ணலெல்லாம் முட்டையை சாப்பிடுவார், கோழி குஞ்சா வெளியே வந்து குதிக்கும். நிறைய படம் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு அற்புதமான பாடகனும் கூட. சந்திரபாபு நிறைய பாட்டு பாடியிருக்கிறார். ஒரு முறை ஜனாதிபதி மாளிகைக்கு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, சரோஜா தேவி எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சந்திரபாபு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நம்ம திருத்தணி பக்கத்து கிராமம் தான் அவருக்கு. அவர் சொல்கிறார், சந்திரபாபு நீ ஒரு பாட்டு பாடுவிய, அந்த பாட்டை பாடியாங்கிறார். என்ன பாட்டுன்னு கேட்குறாரு. அதான் ஏன் கண்ணாசன் எழுதின பாட்டு. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை மறந்து சிரிக்க மறந்தாய் மானுடனே. பாட பாட ஜனாதிபதி கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுதுங்க. ஜனாதிபதிட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாதுங்க யாரும். நிறைய புரோட்டோக்கால் உண்டு. கடற்கடலாம் போய் என்ன எப்படி இருக்கீங்கன்னா கேட்க முடியாது. போய் பார்த்துட்டு வர்றப்போ அப்படி ரிவர்ஸ் கியருக்கு போட்டு தான் வரணும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு. அவர் அழுது அடுத்த நிமிஷம் பாடி முடிஞ்ச சந்திரபாபு படார்னு ஓடி போய் ஒரு மடியில் உட்காந்துட்டாப்புல. சுற்றி இருந்த செக்யூரிட்டி பூரா பயந்துட்டு, யோ பிரசிடென்டியா, நீ பிரசிடென்ட்கிட்ட போய் உட்காந்துருக்கிற? ஏய் உனக்கு தான் அவர் பிரசிடெண்ட்டு. எனக்கு உண்மையிலேயே இதயமுள்ள ஒரு ரசிகன், அதனால்தான் அவருக்கு கண்ணீர் வந்திருக்கிறது அப்படின்னோடனே ஜனாதிபதியே இப்படியா கலைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டாப்லையாங்க. ஒரு கலை மனம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞன் நாகேஷ். அதுபோல் ஆர் சுந்தரராஜன். எத்தனை சில்வர் ஜூப்ளி ஒரே நேரத்தில் வரிசையாக வைதேகி காத்திருந்தாலேருந்து பயணங்கள். அவரும் அவங்க பக்கத்து ஊருக்காரு தான். ஆர் சுந்தரராஜன் மிகப்பெரிய டைரக்டரு. பிறகு நடிகராகவும் கொடி கட்டினார். வைதேகி காத்திருந்தால் காமெடியெல்லாம் இன்றைக்கும் மறக்க முடியுமா? ஆலினாள் அழகுராஜாவை அவ்வளோ கஷ்டப்பட்டு பெட்ரோல் சைட்டை தயார் பண்ணுவார். நம்ம செந்தில் போய் இதில் எப்படி நான் பளிர்னு எரியுதும்பாரு, மேண்டல் முடிஞ்சு போயிடும். நம்ம பிள்ளைங்க எப்படி தெரியுமில்ல, அதுகளாக சொன்னால் சொல்லிக்கிட்டு தெரியுங்க. நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியாது. நேற்று சொன்னேன் இப்போ சொல்ல முடியாது. அதை கூட தின்னா பரவாயில்ல, நீ கண்டவனையெல்லாம் கூட்டு வந்து சொல்லுவேன், நாங்கள் சொல்லணுமாக்கோம். பிள்ளைகளை நம்பி நம்ம யாரும் வாய் கொடுத்துட முடியாதுங்க. உண்மையிலே விளையாட்டாக சொல்லுவாங்க. பிள்ளைகள் அறிவுள்ளவங்க. ஒரு பெரிய மனவியல் நிபுணர் சொல்கிறாரு, இப்போது இருக்கிற பிரச்சனை பிள்ளைகளை எப்படி பெரியவர்களாக்குவது என்பதல்ல, பெரியவர்களை எப்படி பிள்ளை குணம் கொண்டவர்களாக மனம் கொண்டவர்களாக மாற்றுவது என்பதுதான். இன்னொரு கவிஞன் சொல்கிறான், எப்போது புத்தகத்துக்குள்ளே வச்ச மயிலிறகு குட்டி போடாது என்று நாம் தெரிந்து கொண்டோமோ அப்போதிருந்தே நம்முடைய துன்பம் துவங்கி விட்டதுங்கிறான். எவ்வளவு நம்பிக்கையாக ஒரு என்னைக்காவது மயில் இறகு குட்டி போடுவாங்க? அது போடாதுன்னு கண்டுபிடிச்சோம்ல, அன்னையிலேருந்து மனுஷனுக்கு துயரம்தான். பிள்ளைகளாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கள்ளங்கபடம் கிடையாதுங்க, சூது கிடையாதுங்க. தமிழில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பேர்? சிசுன்னு பேர். ஏன் தெரியுமா? சிசு சித்தம் சுத்தம்னு அர்த்தம். பிள்ளைகள் பொய் சொல்லாது, ஆனால் நம்ம தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். உடனே அவன் என்னடா என்னை பற்றி என்ன சொல்ல போகிற அப்படின்ன உடனே, இன்னைக்கு தலைப்பா நீ கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வக்கீலாக நிற்கிற, நீ சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் சொம்ப தூக்கிட்டு ஓடின பையதானே, அது உள்ளூர் கிளவி, விச கிளவி. பொதுவாக ஒரு வக்கீல் சிக்கனா அவர் சும்மா இருக்க மாட்டார்ல. உடனே அவர் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி இவ்வளவு சொல்கிறிய, எதிர்கட்சி வக்கீலை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கிளவி சொல்லியிருக்கு, நீயாவது பரவாயில்ல சொம்ப தூக்கிட்டு தான் ஓடினேன், அந்த ஆள் பக்கத்து வீட்டுக்குள்ள கையெழுத்துட்டு ஓடினாலும் இன்னைக்கு தானே நான் பார்க்குறேன் மறுபடியும் இருக்கு. இது ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இருந்த நீதிபதி அலர்ட் ஆகிட்டார். அவனாவது ஒருத்தன் நீதிபதியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டா, நம்மளை பற்றி இந்த கிளவி என்ன சொல்லும்னே தெரியலை.
உடனே சொன்னாராம், எப்பா நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, 2 வக்கீலையும் ரூமுக்கு வாங்கினாராம். வக்கீல் உள்ள போனோடனே சொன்னாங்களா, இங்கே பாருங்கடா உங்கள் சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க, எவனாவது நீதிபதியை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்க செருப்பை கழட்டி அடிப்பேன் அப்படின்னாராம். ஒரு ராமகிருஷ்ணன் ஒரு ஆசிரியருங்க, நாரும்புநாதன் எங்கள் தோழர் எழுதின கதை அது. அந்த அவற்றை படித்த பசங்க பூரா முத்து முத்தா பிரிண்டிங் மாதிரி எழுதுவாங்க. அவற்றை ஒரு பையன் படிக்கிறான், பின்னால் ஸ்டேட் பேங்க் வேலைக்கு போகிறான். இந்த ராமகிருஷ்ணன் ரிட்டையர் ஆகிட்டாரு. உங்களுக்கு தெரியுமில்ல, மாதம் மாதம் போய் இந்த பென்ஷனுக்கு கையெழுத்து போடணும். இப்போ போகிற பக்கம் பார்த்தா பென்ஷன் ஒன்று இருக்காது போல இருக்குது, அது போகட்டும். அதனால் போய் கையெழுத்து போடுவாப்புல. பொதுவாக நமக்கு நம்ம போட்ட கையெழுத்தும் இந்த இதில் இருக்க கையெழுத்தும் பொருந்துதான்னு பார்ப்பாங்கல்ல. பக்கத்து இவர் கேட்குறாரு, இது என்னங்க ஐயா கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா உங்கள் கையெழுத்து தானே செக் பண்ணணும்னு. பக்கத்தில் பார்த்தா இவர்கிட்ட படித்த பையன், ஐயோ எங்கள் சார் அவர் அப்படியெல்லாம் அவர் ஏமாற்றி கையெழுத்து போட மாட்டார், விட்டுருங்கிறாப்புல. என்ன பிரச்சனைன்னா, ஒவ்வொரு மாதம் வருகிற பொழுதும் கையெழுத்து நடுங்குது. அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு கையெழுத்து எப்படி எழுதுவது என்று சொல்லிக் கொடுத்த மனிதன். முதுமையின் காரணமாக கை நடுங்கி கையெழுத்து மாறுது. ஒரு ஸ்டேஜில் இந்த பக்கத்து கிளர்க்கு சொல்கிறாரு, இங்கே பாரியா அவர் உள்ளே போய் கம்ப்யூட்டரில் கொடுத்தா பொருத்த மாட்டேங்குது, அவர் பழைய கையெழுத்து ஒரு மாதிரி இருக்குது, மாதம் மாதம் நடுங்குது கை அவருக்கு. எனவே பிரச்சனை இல்லை, நடுங்காத ஒரு விஷயம் இருக்குது, என்னது ரேகை, உங்கள் வாத்தியாரை ரேகை வைக்க சொல்லிடுங்கிறான். அந்த பையன் நடுங்கி போயிடறான். லே 50,000 பேருக்கு கையெழுத்து எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்த மனுஷனை போய் ஒரு எழுத்தறிவற்றவனை போல கையெழுத்து வைக்க சொல்றிய, அவர் மனசு என்ன புண்படும். ஒரு நாள் ஒரு பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்போ அவங்க கையெழுத்து வர வர பிரச்சனை ஆகிட்டு இருக்கான், அதனால் கைரேகை வச்சுருங்க. நடுங்கி போயிடுறாரு. ஏண்டா கைரேகை வச்சிருந்து சம்பளத்தை வாங்கி நான் சாப்பிட்டு பிழைக்கணுமாடா. கடைசி அவங்க அப்பா, இதாங்க அந்த வயசான ஆளுகிட்டே பிரச்சனை, கையெழுத்து வச்சா என்ன கிரீடம் போயிடுமா, கையெழுத்து தான் முடியலைல்ல. கடைசியாக ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு கைரேகையை வைத்து விட்டு எத்தனையோ பேருக்கு கையெழுத்து போட கையெழுத்தை அழகாக்கிய ஒரு ஆசிரியர் நடுங்குகிற கையோடு அந்த பென்ஷன் பணத்தோடு வெளியே வந்தார் அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த கதை. நான் முதல்ல குழந்தைகளை சொன்னேன்லங்க, இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த ஒரு சமூகம் குழந்தைகளையும் முதியவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறதோ அதுதான் நாகரீகமான சமுதாயம் என்று பொருள். கிட்டத்தட்ட வயசான பிறகு இப்போ நானும் கூட எந்த லிஸ்ட்லாம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 60 வயசு தாண்டிடுச்சு. என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளாக இருக்கிற பொழுது என்னவெல்லாம் இருந்ததோ அது அப்படியே கடிகாரம் மாதிரி சுற்றி வந்துடுங்க. ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு ஊட்டியிருப்போம், ஒரு காலத்தில் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கூட ஊட்டுகிற நிலைமை வந்துடும். இன்னும் சொல்ல போனால் இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அனுப்பு போடுற அந்த இது மாதிரி பெரியவங்களுக்கும் வந்துடுச்சு. ஆனால் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் கொண்டாடணுங்க. அதே போல் இந்த செப்புவது உடையன்னு சிலப்பதிகாரத்தை சொன்னேன். நான் கடைசி பகுதிக்கு வர்றேன். அடுத்தவனுடைய பசியை புரிஞ்சுக்குங்க, அடுத்தவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு கதை சொல்கிறேங்க. இது ஏன்னா கடந்த முறை நான் இங்கே இருந்த பொழுது மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா கணேசமூர்த்தி அவர்கள் இருந்தாங்க. அவர் என்கிட்ட ஒரு திருக்குறள் வரலாறு புத்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னார். இப்போ ஐயாவுக்கு நேர்ந்த மாதிரி இல்லை, நான் படிச்சுட்டேன் அந்த புத்தகத்தை. அவருடைய அலைபேசி எண்ணை வாங்கி அவரோடு பேசவும் செய்தேன். நீங்கள் வீட்டில் வேறு எந்த புத்தகமும் வேணாங்க, ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் வாங்கி வச்சா போதுங்க. ஏன் தெரியுமா, இன்னைக்கு என்வைரான்மெண்ட்னு பேசுகிறோம்ல, சுற்றுச்சூழல் உலகத்தில் எவ்வளவு மாறி போச்சு. நான்லாம் பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தவங்க. 2 குறள் சொன்னால் தான் சாப்பாடு கிடைக்கும். கோதுமை உப்புமா தான் அப்போல்லாம். இப்போ மாதிரி வெரைட்டி மீல்ஸ் எல்லாம் கிடையாது. அது அமெரிக்காக்காரன் அனுப்பின கோதுமை. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பூவரச இலை, தாமரை இலை, தேக்கு இலை இதை கொண்டாந்து வச்சு 2 குறள் சொல்ல கையை கட்டிக்கிட்டு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. 2வது குறள், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, வள்ளுவர் மத்தியான சாப்பாட்டுக்குன்னே இந்த குறள் எழுதியிருக்காரு. இந்த கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுல்ல, அது வந்த பிறகுதான் வள்ளுவன் மதிய உணவை சொல்லவில்லை. இந்த உலகத்திலே இருக்கிற பல உயிர்களையும் மனிதன் பாதுகாத்தால்தான் இந்த உலகத்திலே இருக்கிற பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த உயிரியல் சமநிலை இருக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் யோசித்திருக்கிறான். உலகத்திலே பல மத இலக்கியங்கள் விவசாயம் தப்புன்னு சொல்லுதுங்க.
விவசாயம் பண்ணாதேங்குது, பாவம்ங்கிறது. வள்ளுவன் தான் சொன்னான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார்னா. வள்ளுவன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, முனிவன் பெரியாளா உழவன் பெரியாளான்னு. நல்லா படிச்சிருக்காரு அவர், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. யார் பெரியாளு? நான் சொல்ல, வள்ளுவன் சொல்றான், உழவினார் கைமடங்கின் இல்லையே. இந்த உலகத்தில் உழுதுகிட்டு இருக்கான்ல, அவன் மட்டும் நான் வேலை செய்ய மாட்டேன்னு கையை மடக்கிட்டான்னா எல்லாவற்றையும் துறந்து விட்டேன் என்று சொல்கிற முனிவன் கூட செத்து போவான் பட்டினியால், முனிவனை விட உழவன் பெரியவன் என்று சொன்ன இலக்கியம். இப்போ நிறைய பேர் வாழ்றதுன்னா, இதை சொல்லி முடிச்சிடறேன், வாழ்றதுன்னா உயிரோட இருக்குது இல்லைங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படுகிறான். எவனொருவன் இந்த உலகத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறானோ, சக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்கிறானோ, அவன் தான் வாழ்கிறான் என்று பொருள். மற்றவங்கெல்லாம் செத்தவங்க லிஸ்ட்ல வைக்கிறான். வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்லுவாரு, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் உணர மறுக்கிறது. இதை பட்டுக்கோட்டை எப்படி சொல்லுவார்னா, மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. மனுஷன் பெண் வயிற்றுல தாங்க பிறக்கிறான். இப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டமான மொழிங்க நம்ம தமிழ். நம்மளாம் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பதற்காக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையணும். ஏன் தெரியுமா? நீ திருவிளையாடல் முதல்ல ஒன்று சொன்னல, ஒரு காட்சி வரும், அதுவும் உங்கள் பக்கத்து ஊர் தான், கொடுமுடி கோயிலம், KP சுந்தராம்பாள். அப்படி ஒரு குரலை இது வரைக்கும் கேட்டிருக்கலாங்க. அதெல்லாம் என்ன குரல்னே தெரியல. பழம் நீ அப்பா அப்படின்னு பாடுற பாட்டு இருக்குல்ல, அம்மா பாடுற பாட்டு, கொடுமுடி கோயிலம். அவங்க ஒரு பாட்டு, ஒரு சின்ன காட்சிங்க. முருகப்பெருமான் இந்த பழ பிரச்சனையில் அவர் கோச்சிக்கிட்டு போயிடுவார்ல, தூது அவ்வை போவா. அவ்வை போனோன்னா முருகன்ட்ட சமாதானம் பேசுவா, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா அப்படி சொல்லிட்டு, முருகன் அதெல்லாம் முடியாது, நான் கோச்சு, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களே தப்பு பண்ணிட்டாங்க, நான் வரமாட்டேன் பாரு. அது யாரு? கடவுள். சமாதானம் போனவ யாரு? அவ்வை, ஒரு மானுட பெண். அவள் சொல்கிறான், ஆத்திச்சூடி எழுதுன முருகா படிச்சியா இல்லையான்னு கேட்குறான். யாரு? இந்த கிழவி முருகனுக்கே டெஸ்ட் வைக்கிறான். அவரே முத்தமிழ் முருகன். இவ சொல்றா, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கண்ணாசம் போட்டாங்க, கூறுவது தமிழ். நான் சொல்லல முருகா, நீ தபால்னு கோச்சிக்காத. கூறுவது தமிழ், உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னா. சைவம் தலைத்த பொழுது இங்கே தேவாரம் திருவாசகமும் உயர்ந்து நின்றது. இங்கே வைணவம் தலைத்த பொழுது 4000 திவ்ய பிரபந்தமும் ஆண்டாளுடைய திருமொழியும் இருந்தது. இங்கே சமணம் தலைத்த பொழுது சிலப்பதிகாரம் வந்தது, பௌத்தம் தலைத்த பொழுது மணிமேகலை வந்தது, கிறிஸ்துவம் தலைத்த பொழுது தேம்பாவணி வந்தது, இஸ்லாமியம் தலைத்த பொழுது சீராப்புராணம் வந்தது. எந்த மதம் வந்தாலும், எத்தனை நதி வந்தாலும் ஒரு கடல் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுமோ, எத்தனை சிந்தனை வந்தாலும் அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு தன்னை வளர்த்து கொள்கிற தகுதி படைத்த மொழி நம் மொழி. இயற்கையோடு இயைந்த மொழி. ஏன்னா அந்த டிஸ்கவரி சேனலில் வேட்டைக்கு போயிடுறவங்க 1000 விளக்கு வச்சுருப்பாங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, 2 கையில் 2 டார்ச்சு. எத்தனை விளக்குகள் செயற்கை வெளிச்சம் இருந்தாலும் எப்போ கண்ணு தெரியும்? கண்ணு திறந்திருந்தால் தான் தெரியும். நம்மை பொறுத்தவரை இந்தியோ ஆங்கிலமோ மலையாளமோ கன்னடமோ கையிலே இருக்கிற வெளிச்சம் போல், எத்தனை வெளிச்சம் வேணாலும் படிக்கணும், எந்த மொழியும் படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கையிலே எத்தனை வெளிச்சம் இருந்தாலும் விழிகள் திறந்திருந்தால்தான் பாதை தெரியும். தமிழ் நமக்கு கண்கள் போன்றது, மற்ற மொழிகள் வெளிச்சம் போன்றது. கண்கள் திறந்து இந்த உலகத்தை பார்ப்போம். அந்த வகையில் அன்றைக்கு துவங்கி இன்னைக்கு வருகிற அகழ்வாய்வுகள் எல்லாம் புதிய புதிய செய்தியை சொல்லுது. நேற்று தான் நாங்கள் கீழடி சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். சிவகலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, தாமிரபரணி கரையில். அங்கே ஒரு நெல், இங்கே தாராபுரத்தில் சொல்கிறது தான் பொருத்தம். ஏன்னா விதை களஞ்சியத்தில் நான் சொல்லிட்டு போகிறேன். சிவகலையில் இந்த முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே முதுமக்கள் தாலினா என்ன? இன்னைக்கு ஃப்ரீசர் பெட்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? நான் ஒரு கவிஞன் சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பெட்டியை வாடகைக்கு தான் எடுக்கணும். இந்த ஊரில் இவர் தாங்க பணக்காரரு. 10 பேர் இருக்கவங்க 10 ஃப்ரீசர் பெட்டி வாங்கி போய் ரெடியாக வச்சுருக்கவங்க. எவனாவது பொண்ணு கொடுப்பான் அந்த வீட்டில்? இவன் என்னடா போய் உள்ளே போய் படுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு. சீரிழமை திறம்பியந்து வாழ்கிற தமிழை உண்மையிலேயே இவ்வளவு அமைப்புகள் சேர்ந்து இந்த புத்தக திருவிழாவை நடத்துவது உண்மையிலேயே வணங்குதலுக்குரியது, வாழ்த்துதலுக்குரியது. இந்த ஒற்றுமை ஒருபோதும் சேர்ந்து விடாமல் எல்லோரும் சேர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடவுங்கள். பொதுவாக திருவிழாவில் பார்த்தா ஏண்டா அப்படி திருவிழாவில் காணா போனவங்க மாதிரி முழிக்கிறேன்பாங்க. ஆனால் நீங்கள் காணாமல் போவதற்கென்றே ஒரு திருவிழாவை இத்தனை அமைப்புகள் நடத்துகிறார்கள். புத்தக திருவிழாவிலே காணாமல் போவோம், நம்மை நாம் கண்டடைவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு தலைவணங்கி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.